அண்மை செய்தி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவியில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. மே 3ஆம் தேதி நாடு முழுவதுமே சுமார் 22 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வு தான் நீட் தேர்வு. இதுல வினாத்தாள் கசிந்ததாக ராஜஸ்தான் காவல்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில வினாத்தாள் கசிந்தது உண்மைதான் என அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட விளக்கத்தின் பெயரில தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டதோடு ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில தேசிய தேர்வு முகமை நடத்தியிருக்கக்கூடிய தேர்வுகள்ல பலமுறை இது போன்ற வினாத்தாள் கசிந்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல்வேறு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம் என்பது இந்த விவகாரத்துல மத்திய அரசுக்கு அதிகமாக உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு படியாக தான் ராகுல் காந்தியை தினசரி இந்த விவகாரங்கள் தொடர்பாக அறிக்கைகள், பேட்டிகள் என்பதை எல்லாம் வழங்கி வரக்கூடிய நிலையில சில நிமிடங்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவருடைய சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதன் விளைவாக 23 லட்சம் மாணவர்கள், அதாவது 22 லட்சத்திற்கும் அதிகமாக மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பிரதமர் இது தொடர்பாக ஒரு வார்த்தை கூட இந்த விவகாரத்துல தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டிருப்பதோடு பிரதமர் இந்த விவகாரத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மத்திய கல்வி அமைச்சராக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதையும் உடனே செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் என ராகுல் காந்தி அந்த பதிவிட்டிருக்க. அவருடைய பேச்சுக்கள்லையும் கூட ராகுல் காந்தி 2016க்கு பிறகு நீட் தேர்வு நடத்தப்பட்டதுல எத்தனை தேர்வுகள்ல குளறுபடிகள் ஏற்பட்டது, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வசம் இது போன்ற வழக்குகள் விசாரணை நடத்தப்பட்டு வந்தாலும் கூட அதில் ஒருவர் கூட இதுவரை தண்டிக்கப்படாத நிலையில தொடர் கதையாக இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் குளறுபடிகள், முறைகேடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மத்திய கல்வி அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குவது மட்டுமே சரியாக இருக்கும் என தெரிவித்து உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய கல்வி அமைச்சரை அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து அந்த வீடியோ என்பதையும் பதிவிட்டிருக்க. அதே நேரத்தில் டெல்லியில பல்வேறு இடங்கள்ல மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் பிரிவினர் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதும் இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு ஒரு பெரும் அழுத்தமாக மாறி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.